ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஜென்ரல் செக்கப் பண்ண போனேன். அப்போ வந்து எனக்கு இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அல்லது யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்குது, அப்போ போய் நான் செக் பண்ணும்போது எனக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? உங்களோட ரிப்போர்ட் இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் வந்துருந்ததுன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, இது சில மருத்துவர்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் வந்து அதுக்கு யோசிச்சுட்ருப்பீங்க, ஆப்ரேட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருப்பீங்க. சிலர் வந்து பயமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு தெரியல, ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்குமா, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. நல்லா கவனிங்க. இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏன் வருது, இது வர்றதுக்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி தீர்க்க முடியும், எல்லாமே தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வியாதி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? இட்ஸ் நாட் அ டிசீஸ். ஆக்சுவலி நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு இதை தான் திரும்ப திரும்ப உணர்த்திகிட்டே இருக்கிறோம். உங்கள் பிரச்சனைன்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுது இல்லையா உங்கள் பாடி, அது சிம்டம் தான். உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறது மாத்திரமே. என்ன தெரிவிக்க விரும்புது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து பிரச்சனையோட ரூட் காஸ் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறி தான். இப்போ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணணும். எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபோக்கஸ் அதுதான். ஆனால் சொல்யூஷன் அங்கே இருக்குன்னு தேடாதீங்க. அந்த ரூட் காஸ் எங்கே இருக்குது? உங்களோட சிறுநீர்ப்பை, கிட்னி, இது ரெண்டுமே தான் உங்களோட பிறப்புறுப்பு சம்மந்தம், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே பிறப்புறுப்பு சம்மந்தமான ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல், அதாவது நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் சரி, அல்லது ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கும் சரி, ரெண்டுக்குமே ரெஸ்பான்சிபிள்னு சொல்லப்படுறது இந்த ரெண்டு ஆர்கன் தான். அக்குபஞ்சரில் நாங்கள் அப்படி தான் அதை அணுகிறோம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ப்ராப்ளமில் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ரீசன் இதுதாங்க. உங்களோட ரெண்டு பேட்டரிஸ், அதாவது யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி, இந்த ரெண்டு ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத தான் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு உணர்த்துது. நல்லா கவனிச்சு பாருங்கள். இது உங்களோட யூரின் சம்மந்தமான பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஸோ டெஃபினட்டாக ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக ஆப்ரேஷன் இல்லாமல் உங்களோட ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை ட்ரீட் பண்ணிக்க முடியும். அக்குபஞ்சர் வழியாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள்.